சார், முதல்வர் விஜய் அவர்களை பிரதமராக்கும் கனவுல தாவேக்கா இருக்குதா? 5 நாளா நடந்துகிட்டு இருக்க அட்டுழியம், எஸ்பெஷலி அமித்ஷாவை பார்த்த பிறகு விஜய் கட்சிக்காரங்க மந்திரிங்க பூரா வந்து சிஎம் சிஎம் பிஎம் 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 பேசுறது. இட்ஸ் அன் இரிட்டேட்டிங் நியூஸ் ஃபார் காங்கிரஸ். ஸோ இன்னைக்கு வந்து காங்கிரஸோட 5 எம்எல்ஏ ஆதரவில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டு இது எப்படி தைரியமாக செய்யுது? விஜய் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுன்னா அது மோடிக்கு செக்குன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி நான் நினைக்கல. இது ராகுல் காந்தியை டீஸ் பண்ணுற வேலை. மோடி வெர்சஸ் விஜய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேம்பெயின் போயிட்டு இருக்கு சோசியல் மீடியாலலாம். தளபதி விஜய் வந்து இங்க ஊழலற்ற அரசாங்கத்தை கொடுத்துட்டாரு, பெண்கள் பாலியல் தொல்லை கொடுத்தாங்கன்னா அவங்கள வந்து ஸ்ட்ரெயிட்டாவே என்கவுண்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. பொய் பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்கு. அது வந்து சோசியல் மீடியால சமீபத்துல எக்ஸ்போஸ் பண்ண ஒரு சில விஷயங்களும் நாம பார்த்தோம். அப்ப மோடிக்கு எதிரா விஜய் உருவாகக்கூடிய சூழல் மாதிரி இருக்கிறத பிஜேபி எப்படி விரும்பும்னு நினைக்கிறீங்க? பயங்கரமா வந்து கேம்பெயின் ரன் ஆகுது வித் ஆல் ஃபேக் நரேட்டிவ். அவங்களுக்குலாம் வந்து எவ்வளோ 10,000 50,000 60,000 கொடுக்கலான்றாங்க. அந்த பணம் எங்கேருந்து வருதுன்றது ஒரு கேள்வி. Contrary to public perception or popular perception, Vijay is a very, very shrewd and I can go far as to say maybe a dangerous politician. பொய் பிரச்சாரம் தாவேக்காவால் செய்யப்படுதா, தாவேக்கா ஆசீர்வாதத்தில் செய்யப்படுதா, அல்லது அதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லையா? அதே மாதிரி அவரோட சாதனைகள்னு சொல்லி ஃபேக்டை மட்டும் கொண்டு போகிறது அவங்களோட உரிமை. ஆனால் பச்சை பொய்ய ஸ்லாண்டரை ஜம்மு காலத்தில் வெடிகட்டின பொய்யை சொல்கிறாங்கன்னா that's something dangerous. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். சார், முதல்வர் விஜய் அவர்களை பிரதமராக்கும் கனவுல தாவேக்கா இருக்குதா? அப்படித்தான் தோன்றுகிறது. இந்த கேம்பெயின் வந்து இப்போ ரொம்ப அக்ரெசிவாக there is a method in the madness. ஒரே நேரத்தில் எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லா மந்திரியும் பேசுகிறாங்க, எம்எல்ஏக்களும் பேசுறாங்க, ஆல் மினிஸ்டர்ஸ், ஆல்மோஸ்ட் ஆல் எம்எல்ஏஸ். இதெல்லாம் சொல்லாமல் பேச மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன் லைக் செங்கோட்டையன், யாருக்கிட்ட அவர் இருந்தாலும், ஜெயலலிதா கிட்ட இருந்தாலும் அல்லது வந்து எடப்பாடி கிட்ட இருந்தாலும், இப்போ விஜய் கிட்ட இருக்காரு, தலை என்ன சொல்லுதோ அதை அவர் செய்வார். அவர் பேசுகிறத வச்சே நம்ம முடிவு பண்ணிக்கலாம். மற்றவங்க பேசினா கூட அதை ஒதுக்கி தள்ளலாம். இப்போ விஜய் செங்கோட்டையன் மாதிரியான நபர்கள் பேசும்பொழுது அதை நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது. இட்ஸ் சீரியஸ் இஷ்யூ. அக்ரெசிவாக விஜயை பிரதம மந்திரி ஆக்கணும்னு எல்லாம் பேசுகிறான், எல்லா கட்சிக்காரங்களும் பேசுகிறான், சாரி எல்லா மந்திரியும் பேசுகிறான். இப்போ அது வந்து குறிப்பாக அமித்ஷாவை பார்த்த பிறகு, அந்த தென்மாநிலம் முதல்வர்கள் மாநாட்டுக்கு பிறகு அது இன்னும் அதிகமாக வருது. அப்போ அமித்ஷா கிட்ட கன்கரன்ஸ் வாங்கிட்டாங்களா? இது வந்து ராகுல் காந்தியை காங்கிரஸை கடுப்பேற்றக்கூடிய வேலை. அப்போ இதை பிஜேபி சொல்லி தான் தாவேக்கா செய்தான்ற கேள்வியும் எழுது. இது பிஜேபியோட டிசைனாக கூட இருக்கலாம் தான் எனக்கு தோணுது. ஏன்னா இங்கே காங்கிரஸ் தாவேக்கா மந்திரி சபையில் சேர்ந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறது. இப்போ சவுத் இந்தியா பூரா காங்கிரஸ் வந்துடுச்சு, எக்ஸப்ட் ஆந்திர பிரதேஷ், யூபி, யூனியன் டெரிட்டரி புதுச்சேரி. அதனால் அதை பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. அது ரெண்டையும் தவிர மற்ற எல்லாம் கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, தமிழ்நாடு. அப்போ காங்கிரஸ் இங்கே அக்ரெசிவாக வளர்ந்துக்கிட்டு இருக்க சவுத்துலன்னா, இப்போ தமிழ்நாட்டில் விஜயால் தான் ஆட்சியை பிடிச்சாங்க. they want to create a wedge between விஜய் அண்ட் காங்கிரஸ். இப்போ காங்கிரஸ் இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் வந்து ஏடிஎம்கேலேருந்து ஆளை கூட்டு வந்து வச்சு உன்னை காப்பாற்றுறேன்னு கூட அமித்ஷா ப்ராமிஸ் பண்ணலாம். வாட் எவர் அமித்ஷா திங்ஸ் தட் வில் ஹேப்பன். அமித்ஷா என்ன விரும்புகிறாரோ அதுதான் நடக்க போகுது அரசியலில். ஆகவே அதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த கேம்பெயின் அது கடந்த ஒரு வாரமாக ரொம்ப அதிகமாக நடக்குது. அதுவும் அமித்ஷாவோட அந்த கோவளம் மீட்டிங்கு பிறகு இன்னும் அதிகமாக நடக்குது. 2 நாளாக பார்த்தீங்கன்னா, 2-3 நாளாக. என்னோட அசம்ஷன் வந்து திஸ் ஹஸ் காட் த பிளெஸிங்ஸ் ஆஃப் பிஜேபி. இது பிஜேபியோட ஆசீர்வாதத்தில் தான் தாவேக்கா செய்யுதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது வந்து விஷமத்தனமாக காங்கிரஸை சீண்டி பார்க்குற வேலை. ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்ன்றது இந்தியா கூட்டணியோட எழுதப்படாத விதி, காங்கிரஸோட விதி. அது நீங்கள் இது பேசுகிறதால யார் டிஸ்டர்ப் ஆவான்னா காங்கிரஸ் தான் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து காங்கிரஸோட 5 எம்எல்ஏ ஆதரவில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டு இது எப்படி தைரியமாக செய்யுது? மாணிக்கம் தாக்கூரும் பிரஸ்ஸை மீட் பண்ணும்பொழுது கேட்டிருக்காரு, ராகுல் காந்தி அவர்களை இவங்க அறிவிக்கணும், இன்னும் ரசிக மனப்பான்மையிலேயே வந்து ஒரு சிலர் இருக்காங்க தாவேக்கால அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஓடி போய் ஆதரிச்சிங்கல்ல, திமுக ஆதரவில் நின்று நீங்கள் ஜெயிக்கிறீங்க, சரி போய் கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் விஜயை, நான் குறை சொல்லலை. ஆனால் the way in which, the pace in which you have undertaken that exercise, ரிசல்ட் வந்து அடுத்த நாள் ஓடி போய் அப்படியே கட்டி பிடிச்சிங்க விஜய். அது மட்டும் இல்லை, இதோட திமுக கூட்டணி முறிந்தது, உறவு அருந்தது.
நாங்கள் உள்ளாட்சி தேர்தலையும் தாவேக்கோட கூட்டணி, பார்லிமெண்ட் எலெக்ஷன் தாவேக்கோட கூட்டணின்னு போய் அப்படியே வந்து ஏறி மிதித்து கட்டி பிடிச்சி உருண்டிங்கல்ல. இன்றைக்கி அதுக்கு வந்து தாவேக்கா வந்து காங்கிரஸுக்கு ஆப்பு வைக்கிற வேலையை தான் நடத்திட்டு இருக்கு. தே ஆர் ஸ்க்ரூயிங் தர் ஹாப்பினஸ் வாங்க ஆங்கிலத்தில். அவர்கள் நன்றாக அவர்களுடைய மகிழ்ச்சியை திருகி கொண்டிருக்கிறார்கள். இது காங்கிரஸுக்கு பெருத்த ஒரு நெருக்கடியைத்தான் உண்டாக்கும். அதாவது இப்போதைக்கு அது வந்து டீசிங், இப்போதைக்கு பின்பிளிக்ஸ், இப்போதைக்கு இரிட்டேஷன். பட் இது கொஞ்ச நாள் ஆக ஆக வந்து உங்களுக்கு இது அக்ரெசிவாக அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னா காங்கிரஸுக்கு பெருத்த தலைவலி அது. விஜய் ஹஸ் இஸ் ஓன் பாப்புலாரிட்டி, அதை மறந்துட வேணாம். See, he can never match Rahul Gandhi and Congress at the All India level. But he has his popularity, at least South India, especially in Tamil Nadu. Elections are far away. கிட்டத்தட்ட 3 வருஷம் இருக்குது எலெக்ஷன், 2.25 வருஷம் இருக்குது. இப்போ போய் நீ திடீர்னு வந்து விஜய் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுன்னா அது ஆப்வியஸ்லி வந்து ராகுல் காந்தியை தான் டீஸ் பண்ணோம். அது மோடிக்கு செக்குன்றாங்க எனக்கு தெரிஞ்சு. அப்படி நான் நினைக்கல. இது ராகுல் காந்தியை டீஸ் பண்ணுற வேலை. ஏன்னா ஓட் பேங்க், காங்கிரஸோட ஓட் பேங்க் தான் விஜயோட ஓட் பேங்க்கு. அப்போ இது வந்து எல்லா மந்திரியும் பேசுகிறான். நீங்கள் ஒருத்தர் பேசினா பரவாயில்ல, ஆல் மினிஸ்டர்ஸ் அப்போ சொல்லி வச்ச மாதிரி பேசுகிறான். தேர் இஸ் அ மெத்தட் இன் த மேட்னஸ். ஆதவர்ஜுனா சட்டப்பேரவையில் ஆரம்பிச்சு வச்சாரு. சட்டசபை உள்ளேயும் பேசுகிறான், வெளியும் பேசுகிறான். நீ காங்கிரஸ் 5 எம்எல்ஏ ஆதரவில் தான் உங்கள் கவர்மெண்ட்டே நிற்குது. அப்போ ஏதோ ஒரு ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அமித்ஷா கிட்டேருந்து, நீ காங்கிரஸை கைட்டு, பிசிகாவை கைட்டு, நான் உனக்கு நம்பர்ஸ் வாங்கி தரேன், ஏடிஎம்கே கிட்டேருந்து நான் உனக்கு நம்பர்ஸ் வாங்கி தரேன், யூ ஃபினிஷ் தம் ஆஃப்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு காங்கிரஸ் உறுதியாக நம்புது. இப்போ அதுக்கு செக் வைக்கிற மாதிரி விஜய் நீ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு கொண்டு வந்தீங்கன்னா இட்ல அண்டர்மைன் ராகுல்ஸ் அத்தாரிட்டி. காங்கிரஸ் ஆதரவுள்ள மந்திரி சபையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் இதை செய்கிறார்னா அவர் முட்டாள் இல்லை. அப்போ அவர், ஏன்னா இது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். அப்போ அதை மீறி அவர் செய்கிறாருன்னா அந்த 5 எம்எல்ஏ போனாலும் பரவாயில்லன்ற தைரியம் எப்படி வருதுன்னா, நான் நம்பர்ஸ் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்னு அமித்ஷா சொல்லியிருக்கலாம். ஆல்ரெடி 10 எம்எல்ஏ வேணுமோ இவங்க கண்ட்ரோலில் இருக்கான்றான் ஏடிஎம்கேல. அல்லது காங்கிரஸே கூட உடைக்கலாம். இவன் பிரேக் ஈவன் த காங்கிரஸ் 5 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ உடைக்கலாம், 4 எம்எல்ஏ உடைக்கலாம், மற்ற 5 கூட வேலைக்கு வாங்கலாம். இல்லைன்னு எப்படி சொல்லுங்க நீ? நான் தான் உண்மையான காங்கிரஸ்ன்றானா? அப்போ ராகுல் காந்தியோட அத்தாரிட்டியை சேலஞ்சு பண்ணக்கூடிய ஒரு வேலையை காங்கிரஸோட ஆதரவுள்ள மந்திரி சபையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் செய்வாரே ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு முழுக்க முழுக்க பிஜேபியோட ஆசீர்வாதத்தோட செய்யப்படுகிற ஒரு வேலை. பிஜேபி சொல்றத விஜய் செய்றார். ஆனா தைரியமா பரந்தூர் திட்டம் வந்து இல்லன்னு அந்த இடத்துல வந்து கான்ட்ராடிக்ஷன் வருது. அப்ப there may be some give and take. இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும், பிஜேபியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை உள்ள வச்சு நீ ஃபினிஷ் பண்ற, காங்கிரஸை உள்ள வச்சு ஃபினிஷ் பண்றது பிடிக்குமா, பரந்தூர் திட்டம் தொடர்ந்தது பிடிக்குமா? பரந்தூர் தொடர்ந்தா என்ன, தொடராட்டினா காங்கிரஸ் அழிக்கிறீங்கன்னா அது போதும். லட்டு சாப்பிட்ட மாதிரி அமித்ஷாக்கு காங்கிரஸ் முக்து பாரத் தான் அவங்களோட ஒரே கொள்கை. அது மோடி, அது விஜய் நிறைவேற்றுறாரு அப்படின்னா ஒரு பக்கம் காங்கிரஸுக்கு மந்திரி சபையில் இடம், இன்னொரு பக்கம் ராகுல் காந்திக்கு சேலஞ்சராக நான் தானே பேசி குட்டையை குழப்பி காங்கிரஸை நடுத்தரில் கொண்டு வந்து விடுறாங்கன்னா பரந்தூரை கைவிட்டா என்ன, கைவிடாட்டின்னா அவங்களுக்கு. அதாவது பரந்தூரை கைவிட்டதுக்கு கண்டிப்பாக ஒரு ரிப்ரகஷன் இருக்கும்னு எனக்கு தோணுது. கோர்ட்டுக்கு போவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் மே இஷ்யூ சம் வார்னிங். அதை எப்படி அவர் சமாளிக்கிறாருன்னு பார்க்கணும். ஒன்று நிச்சயம் அவரோட 5 வருஷம் ஆட்சி காலத்தில் அது வராது. அப்படியே வந்து அவரை ஃபோர்ஸ் பண்ணி ரீதிங்க் பண்ண வைக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இல்லை தெர் மே பி சம் கோர்ட் இன்டர்வென்ஷன்ஸ்னால் ஈமே டூ சம்திங். அதாவது நாங்கள் வேலை நடக்குதுன்ற மாதிரி அப்படி சும்மா பாவலா காமிச்சிட்டு ஒரு கிரவுண்டில் ஒரு இதுவும் பண்ணாமல் இருக்கலாம். சில டிசிஷன்ஸ் அவர் எடுத்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு மாற்றுறது கடினம். ஏன்னா இப்போ இதை வந்து அவர் மாற்றினாருன்னா இன்னும் அசிங்கமாக இருக்கும். முதல்லையே ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்லேயே பரந்தூர் திட்டத்தில் ஸ்டாண்டை மாற்றிட்டு பரந்தூர் திட்டத்தை நாங்கள் தொடருவோம்னு சொல்லியிருந்தோம். அப்போ மரியாதையாக கூட இருந்திருக்கும், அல்லது அப்போ அது மாதிரி அதோட சுச்சுவேஷன் வேறு. ஆனால் இப்போ நான் அதுவும் அசம்பிளியில் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு பிறகு வந்து ஏதோ சில நிர்பந்தங்களால் நாங்கள் அதை திட்டத்தை கைவிடுகிறோம்னு சொன்னால் சிக்கலாயிடும். அப்போ வந்து இவர் கிரெடிபிலிட்டி வில் கோ ஃபார் அ டாஸ். சார், பிஜேபியோட ஆசீர்வாதத்தோட தான் இந்த பிஎம் கேம்பெயின் டிவிகேக்குள்ள நடக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நம்ம வந்து இந்தியா முழுக்க பார்த்தோம்னாக்கா மோடி வெர்சஸ் விஜய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேம்பெயின் போயிட்டு இருக்கு. சோசியல் மீடியாலலாம் தளபதி விஜய் வந்து இங்க ஊழலற்ற அரசாங்கத்தை கொடுத்துட்டாரு, பெண்கள் பாலியல் தொல்லை கொடுத்தாங்கன்னா அவங்கள வந்து ஸ்ட்ரெயிட்டாவே என்கவுண்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. பொய் பிரச்சாரங்கள் நிறைய வந்து நார்த் இந்தியா முழுக்க பல லாங்குவேஜஸ்ல போயிட்டு இருக்கு. அது வந்து சோசியல் மீடியால சமீபத்துல எக்ஸ்போஸ் பண்ண ஒரு சில விஷயங்களும் நாம பார்த்தோம். அப்ப மோடிக்கு
எதிரா விஜய் உருவாகக்கூடிய சூழல் மாதிரி இருக்கிறத பிஜேபி எப்படி விரும்பும்னு நினைக்கிறீங்க? இது நல்ல பாயிண்ட். அதாவது வந்து இந்த அக்ரஸிவ் கேம்பெயின் வந்து அவங்க கண்டிப்பாக லைக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு கெஜ்ரிவால் உருவாகி அதை வந்து அவங்க படாத பாடுபட்டு தான் ஒழிச்சு கட்டினாங்க. கெஜ்ரிவால் அரெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு. சம் ஆஃப் தி retrieve the land, the political space they have mortgaged it to கெஜ்ரிவால் கிட்ட இழந்த தங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்பேஸை வந்து அவங்க ஒரு மாதிரி ரிட்ரீவ் பண்ணிட்டாங்க. நவ் இப்போ நடக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மோடிக்கு எதிராக ஒரு கேம்பெயின் பண்ணுறாரு நமக்கு தோணுது. இதை பிஜேபி வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ணாது. ஒரு த்ரெஷோல்டுக்கு மேலே போச்சுன்னா அலோவ் பண்ணாது. ஆனால் இன்னைக்கு இந்த கேம்பெயின் வந்து காங்கிரஸ் டிவிகே அலையன்ஸ் உள்ள ஒரு வெட்ஜை கிரியேட் பண்ணும், ராகுல் காந்திக்கு ஒரு அனிமாசிட்டியை விஜய் மேலே உருவாக்கும்னா பிஜேபி வில் என்கரேஜ், என்கேஷ், இன்ஸ்டிகேட் டிவிகேஸ் கேம்பெயின். தாவேகா விஜயை பிரதம மந்திரியாக ப்ரொமோட் பண்ணக்கூடிய அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் நீங்கள் சொல்கிறது பார்த்தா மைண்ட் பாக்லிங்காக இருக்குது. பெரும்பாலான இந்திய மொழிகளில் 10-12 மொழிகள்லையாவது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹிந்தி, மலையாளம், பெங்காலி, உருது, இந்த மாதிரி நார்த் இந்தியாவில் கூட முக்கியமான லாங்குவேஜஸில் 8 லாங்குவேஜஸ் நான் கேள்விப்பட்டேன். அதில் வந்து பயங்கரமாக வந்து கேம்பெயின் ரன் ஆகுது வித் ஆல் ஃபேக் நரேட்டிவ். அவங்களுக்குலாம் வந்து எவ்வளோ 10,000, 50,000, 60,000 கொடுக்கலான்றாங்க. அந்த பணம் எங்கேருந்து வருதுன்றது ஒரு கேள்வி, எனக்கு கூட அது செகண்டரி. ஆனால் இது வந்து கண்டிப்பாக இது அக்ரெசிவாக போகும்போது காங்கிரஸை தான் முதல்ல டிஸ்டர்ப் பண்ணும், பிஜேபி ரெண்டாவது தான் டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ காங்கிரஸை டிஸ்டர்ப் பண்ணி காங்கிரஸ் டிவிக்கு அலையன்ஸ் கொலாப்ஸ் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு விஜயோட கேம்பெயின் கண்டிப்பாக தொடரும். அப்போ நான் டீல் பண்ணிக்கிறேன் விஜய்னு பிஜேபி மோடி நினைப்பாங்க. இப்போ வந்து அவங்க அதை ரசிப்பாங்க. பட் கண்டிப்பாக வந்து விஜய்க்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டி வளர்றத அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்ட சூடுபட்ட பிஜேபி விரும்பாது. உங்கள் கேள்வி நல்ல கேள்வி. ஆனால் இன்றைக்கி என்ன அட்வான்டேஜ்னா, இது காங்கிரஸோட டிவிக்கு அலையன்ஸில் ரிஃப்டை ஏற்படுத்தும்னா பிஜேபி அதை என்ஜாய் பண்ணும், என்கரேஜ் பண்ணும். ஒரு கட்டத்துக்கு மேலே போய் காங்கிரஸ் டிவிக்கு ஸ்லக் ஃபெஸ்ட் டெவலப் ஆகி அது பிரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கு பிறகு இந்த கேம்பெயினை க்ரஷ் பண்ணுறது எப்படின்னு பிஜேபிக்கு தெரியும். இது அல்டிமேட்லி பிஜேபிக்குமான செக்கு. இப்போ காங்கிரஸுக்கு செக்கு. காங்கிரஸ் கவுந்துடுச்சு அப்படின்னா ஃபைனல் த்ரெட் டு பிஜேபி. அதனால் அது அவங்களுக்கு தெரியும். ஆனால் முதல்ல ஏன் எதிரியை ஒழிக்கிறதில்ல காங்கிரஸை கொஞ்சம் விளையாடுன்னு விட்டு வச்சிருக்கோம். சரி, இப்போ நார்த்தில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து இவ்வளோ செய்திகள் வெளியிடுறாங்க, இதை பற்றி இங்கேயும் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கம் போல தாவேக்கால வந்து இதற்கு மறுப்பும் இல்லை, இன்னமும் அதெல்லாம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இந்த ஃபேக் நரேட்டிவ்ஸ் வந்து அவங்களுடைய டிஎன்ஏலே வந்த ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுடும் இல்லையா, இதே மாதிரி போச்சுன்னா? கண்டிப்பா, நோ டவுட், நோ டவுட், அப்சல்யூட்லி யூ ஆர் ரைட். பிகாஸ் ஒரு புது கவர்மெண்ட் வந்திருக்குது, நத்திங் ஷார்ட் ஆஃப் ரெவல்யூஷன் ஹஸ் டேக்கன் பிளேஸ். 35% ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. நானே சொன்னேன், இன்ஃபேக்ட் உங்கள் நிகழ்ச்சியில் கூட நான் சொன்னேன், I have a soft corner for this government because what they have achieved was something stupendous, something magnificent, something mind-boggling. It's a miracle. But அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். இந்த ரிசல்ட்டை வச்சு 35% ஓட்டு வாங்கி திமுகவை காலி பண்ணிட்டாங்க, எம்ஜிஆர் செய்யாத சாதனை செஞ்சுட்டாங்கலாம் ரொம்ப நாள் பேசுறதுல அர்த்தம் இல்லை. Now you will be judged by your governance. As far as administration is concerned, as far as politics is concerned, நீ என்ன பண்ண போகிற? இப்போ நீ வந்து பிஜேபி சொல்கிறதெல்லாம் கேட்டு ஆடுறதுன்னு முடிவு பண்ணிங்கன்னா you will be in a soup. At long term people will throw out, but you may pull up your government for 5 years. பட் ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, contrary to public perception or popular perception, Vijay is very, very shrewd and I can go far as to say maybe a dangerous politician. அப்படிதான் எனக்கு தோணுது. பிகாஸ் ஈச் ஆஃப் ஹிஸ் மூவ்ஸ், மேஜர் மூவ்ஸ் இஸ் ரியலி அ ஷாக். அதாவது வந்து ஒரு அனுபவம் இல்லாத முதலமைச்சரிடம் வந்து இதெல்லாம் வராது. இப்போ அனுபவம் மிக்க ஒரு முதலமைச்சர்கிட்ட இது வருதுன்னா he is up to something. Those who are undermining him are doing it at their own cost. அவரை குறைத்து மதிப்பிடுபவர்கள் தங்களுக்கு தாங்களே தலையில் மண்ணை அள்ளி போட்டு கொண்டிருக்கிறார். Now coming back to your original position, வந்து இதெல்லாம் யார் செய்கிறா? நேற்று வேறு ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது அந்த நெறியாளரிடம் கேட்டார் அவர், இதை நீங்கள் எப்படி டிவிக்கே கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க, வாட் எல் ப்ரூஃப் யூ காட்னு கேட்டார். A lady anchor. I said that, look, in political sphere and in public discourse, எவிடன்சஸ்ன்றது வந்து ஒரு இண்டிவிஜுவல் செய்கிற க்ரைமில் ஒரு கம்பெனி பணத்தை திருடிட்டான், ஒரு இண்டிவிஜுவலாக பாக்கெட்டில் திருடிட்டான் போது சாட்சி இருக்கா என்னையான்னு பார்த்து கூண்டில் ஏற்றி விசாரிக்கிற மாதிரி கிடையாது. பெர்செப்ஷன் இட் செல்ஃப் இஸ் அன் எவிடன்ஸ். சோஷியல் இப்போ பப்ளிக் டொமைனில் இருக்கிற விஷயங்களை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். உண்மையிலே இதில்
டிவிகேக்கு எந்த ரோலும் இல்லைன்னா நடப்பது ஃபால்ஸ் கேம்பெயின் விச் இஸ் அட்ராஷியஸ். தே கேன் கிவ் அ ரிஜாயிண்டர். அண்ட் கவர்மெண்ட் கையில் இருக்கும்போது அவங்கள ஈஸியாக ப்ராசிக்யூட் பண்ணுறது இட்ஸ் வெரி ஈஸி பிகாஸ் யூ காட் அ கவர்மெண்ட், யுவர் கவர்மெண்ட், அண்ட் எனிதிங் அகேன்ஸ்ட் யுவர் பார்ட்டி வில் பி கன்சிடர்ட் அஸ் கவர்மெண்ட். இயர் திங்ஸ் ஆர் அகேன்ஸ்ட் யுவர் ஸ்லாண்டர். உங்கள் கவர்மெண்ட்டை செய்யாததெல்லாம் செஞ்சதான் சொல்கிறான்றது ஸ்லாண்டர், அவனோ அவளோ. அப்போ நீங்கள் வந்து டிவிகேவும் அதில் ஆக்ஷன் எடுக்கலாம், முடியலன்னா கவர்மெண்ட்டும் ஆக்ஷன் எடுக்கலாம். ஒரு சுண்டு விரலில் கூட டிவிகேவும் வசத்தில் கவர்மெண்ட்டும் வசத்தில். அப்போ ஆப்சன்ஸ் ஆஃப் எனி ஆக்ஷன் அகேன்ஸ்ட் திஸ் சார்ட் ஆஃப் ஃபால்ஸ் நரேட்டிவ், இத்தகைய பொய்ச் செய்திகளுக்கு எதிராக யாதொரு நடவடிக்கைகளையும் எடுக்காமல் அரசுகள் மௌனம் காப்பதும் தாவேகா அரசு மௌனம் காப்பதும் தாவேகா என்ற கட்சி மௌனம் காப்பதும் இட்ஸ் அ ப்ரூஃப் தட் யூ ஹேவ் சம் லிங்க் வித் தம். அப்படி தான் பார்க்கணும். அதாவது வந்து சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸஸை வச்சு தான் பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸில் நம்ம இடம் போட முடியும். அன்லைக் அ பர்சன் இண்டிவிஜுவல்ஸ் கிரைம்ஸ், ஒருத்தன் திருடிட்டான் கொலை பண்ணிட்டான் அப்படின்னா கூண்டில் ஏற்றும்போது சாட்சி எங்கணும், சாட்சி இல்லைன்னா விடுதலை பண்ணுவோம். 1000 குற்றவாளி வெளியில் இருக்கலாம், ஒரு நிரபராதி உள்ளே இருக்கக்கூடாது. இதுதான் சட்டத்தின் மாட்சிமை. ஆனால் பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸில் அந்த சாட்சின்றது வந்து நீ பார்த்தியா அவன் திருடினதெல்லாம் கேட்கவே முடியாது. எந்த அரசியல்வாதி திருடுறதையும் நீங்களும் நானும் பார்க்க முடியாது. சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸஸ் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். நான் அப்படி பார்க்கும்பொழுது இவங்க இது வந்து இந்த கேம்பெயின் நவ் ஃபண்டமெண்டல் கொஸ்டின் ஆஃப் யுவர் ப்ரெசன்டேஷன் இஸ் கேட்க விரும்புறது, நீங்கள் சொன்னதை பற்றின அடிப்படையான ஒரு கேள்வி என்பது இந்த ஃபால்ஸ் கேம்பெயின் பொய் பிரச்சாரம் தாவேக்காவால் செய்யப்படுதா, தாவேக்கா ஆசீர்வாதத்தில் செய்யப்படுதா, அல்லது அதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லையா? தாவேக்கா தான் செய்துன்றதை சொல்கிறது கஷ்டம், ஏன்னா எவிடன்ஸ் இல்லை. ஆனால் தாவேக்கா ஆசீர்வாதத்தோடு நடக்குதுன்னு உறுதியாக சொல்லலாம். அதுவே தப்பு. ஏன்னா இதில் வெறும் ஒரு கட்சியை பற்றி பொய் பிரச்சாரம் பண்ணிங்கன்னா கூட ஒன் கேன் கிளாஸ் ஓவர் அண்ட் கோ ஃபார்வர்ட். ஒரு அரசை பற்றி நீங்கள் பண்ணுறீங்க, அப்போ தவறான சலுகைகளை சொல்லும்போது அரசு எப்படி இதை அனுமதிக்குது? தவறுனா வந்து பாசிட்டிவாக இல்லாததை இருக்கிறதா சொன்னாலும் அது பாசிட்டிவாக இருந்தாலும் அதுவும் தவறு தான். என்கவுண்டர் பண்ண சொல்லிட்டாரு. ஒரு என்கவுண்டர் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆர்டர் பண்ண முடியாது. முதல்ல அந்த அறிவு இருக்கணும். அங்கேயே வந்து ஃபால்ஸ் ஃப்ளாட் யுவர் ஆர்குமெண்ட். ஒரு என்கவுண்டர்ன்றது என்கவுண்டர் விச் ஹேப்பன்ஸ் சடன்லி. சார் அது நீங்க சொல்றீங்க, ஆனா அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட 20 மில்லியன் போயிருக்கு. எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணி தான் பெரும்பாலும் இப்படி ஒரு முதல்வரா இப்படி மாத்திட்டாரா தமிழ்நாடு, அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். அதாவது என்கவுண்டர்ன்றது என்கவுண்டர், தட் இஸ் இட் ஹேப்பன்ஸ் ஆக்சிடென்டலி. இஃப் யூ பிளான் அன் என்கவுண்டர் இட் இஸ் அ கில்லிங், இட்ஸ் அ பிளான்டு கில்லிங். முதல்ல இந்த அறிவு இருக்கணும். இப்போ 2 கோடி பேர் 20 மில்லியனா 2 கோடி பேர் பார்க்குறோம், அதில் மெஜாரிட்டி ஆஃப் தம் அப்ரிஷியேட் பண்ணுறோம்னா அது பொது புத்தி. Now Vijay supporters and Vijay are encouraging jungle raj. எங்க ரூல் ஆஃப் லா இஸ் டினைடோ, அங்கே you are heading for a serious crisis. Now இந்த 5 நாளாக நடந்துகிட்டு இருக்க அட்டுழியம், எஸ்பெஷலி அமித்ஷாவை பார்த்த பிறகு விஜய் கட்சிக்காரங்க மந்திரிங்க பூரா வந்து சிஎம் பிஎம் பேசுறது, இட்ஸ் அன் இரிட்டேட்டிங் நியூஸ் ஃபார் காங்கிரஸ். அப்போ இது பிஜேபி ஆசீர்வாதத்தோடு தான் நடக்குது. நீங்கள் கேட்குறது அது எப்படி தனக்கு காம்படிட்டர் வரதை மோடி விரும்புவார். ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்ட சூடுபட்டவங்க, வேலை கொடுத்தவங்க, எஸ் அந்த அனுபவம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இன்றைக்கி ராகுல் காந்தியை காலி பண்ணணும், பொலிட்டிக்கலாக காங்கிரஸை டைல்யூட் பண்ணி அழிக்கணும்னா விஜயை வந்து நல்லா கொம்பு செய்ய விடும்போது பிரச்சனை ராகுல் விஜய்னு போகும். மோடி கிட்ட இப்போதைக்கு வராது. ஒன்ஸ் அது அச்சீவ் ஆன பிறகு, 2.25 வருஷம் இருக்குது, ஒன்ஸ் அது அச்சீவ் ஆன பிறகு விஜய் வர்சஸ் மோடியும் திரும்பும்போது வில் கோ ஃபார் இட்னு அவங்க முடிவு பண்ணிருக்காங்க. சரி, இப்போ அமித்ஷா அவர்கள் சந்திப்புக்கு அப்புறம் வந்த டெவலப்மெண்ட்ஸ் இதெல்லாம் சொல்றீங்க. ஆனா ஒரு 2 மாதத்திற்கு முன்பாகவே அதிமுகவை சேர்ந்த ஆர்பி உதயகுமார் அவர்கள் விஜய் அவர்கள் பிரதமர் ஆகக்கூடிய கனவுல இருக்காரு, அவரை பத்தி நிறைய கேம்பெயின் போயிட்டு இருக்கு, உளவுத்துறை வச்சு மோடி அவர்கள் கண்காணிக்கணும் அப்படிங்கிறது 2 மாசத்துக்கு முன்னாடியே சொன்னார். இந்த கேம்பெயின்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முதல்வரா அவர் பதவியேற்ற நாள்ல இருந்தே நார்த் இந்தியால நடந்துட்டு இருக்கு. அப்போ பிஜேபியோட ஆசீர்வாதம்னா ஆரம்பத்துல இருந்தே அது தொடர்ந்து இருக்குமா, இல்ல ஏதோ கனெக்ட் ஆகாத மாதிரி இருக்கே சார்? ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி இப்படிதான் இருக்காங்க நிர்மல்குமார் தொடர்ந்து சொல்றாரு. சோ இங்க அரசு அமைக்கிற நேரத்துல பிஜேபி ஏடிஎம்கேவையும் டிஎம்கேவையும் தான் வந்து தூண்டி விட்டாங்க. நம்ம எல்லாத்துக்கும் பிஜேபி காரணம்ட்டு நீங்க பொலிட்டிக்கலா இதை புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரே நேரத்தில் எல்லா மந்திரியும் பேசுறான். இப்போ விஜய் பிரதம மந்திரினா அது யாரை இரிட்டேட் பண்ணும்? ராகுல் காந்தி. அப்சல்யூட்லி. ராகுல் காந்தி இரிட்டேட் ஆகிறத யார் லைக் பண்ணுவா? பிஜேபி லைக் பண்ணும்.
ஆனா மோடிக்கு எதிரா இருக்காரு இப்போதைக்கு அப்படிங்கிறது மோடிக்கு எதிராக இல்லைங்க. இப்போதைக்கு இந்த கேம்பெயின் வந்து ராகுலுக்கு எதிராக தான் போகும். மோடிக்கு எதிராக போற மாதிரி இருந்தாலும் யாரோட ஓட் பேங்க் அடிக்கும்னா காங்கிரஸோட ஓட் பேங்க் அடிக்கும். ராகுலுக்கு வந்து ஒரு வெறுப்பை உண்டாக்கும் அட் த லாங் ரன். அதை தான் அவங்க பிஜேபி செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது பிஜேபி ப்ளாய். ஒருவேளை ராகுலை ஒழிச்சு கட்டிட்டாங்க பொலிட்டிக்கலானா அடுத்து பிஜேபி என்ன நினைக்கிறேன், இவங்க எப்போனா ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஈஸி. ஜென்ஸி ஜென் ஆல்ஃபாவை ஹேண்டில் பண்ணுறது ஈஸி. ஜெனுயின் த்ரெட் இஸ் ராகுல். அதை இவர் டிஸ்டர்ப் பண்ணுறாருன்னா நம்மளால முடியாத அவர் செய்கிறாரு, செஞ்சுட்டு போன்னு விடும். ஸோ இதில் ரொம்ப குழப்பிக்க வேண்டியது ஒன்றும் அவசியம் கிடையாது. ஆனால் இந்த ஃபேக் கேம்பெயின் வந்து விஜய் பிரதம மந்திரி ஆகணும்னு விரும்புறது தாவேகா தொண்டனுடைய உரிமை. nobody can question that. அதே மாதிரி அவரோட சாதனைகள்னு சொல்லி ஃபேக்டை மட்டும் கொண்டு போகிறது அவங்களோட உரிமை. ஆனால் பச்சை பொய்ய, ஸ்லாண்டரை, அவதூரை, ஜம்மு காலத்தில் வெடிகட்டின பொய்யை சொல்கிறாங்கன்னா that's something dangerous. As somebody said in that channel video, இந்த பணம் உங்களுக்கு எங்கேருந்துடா வருது? From where you are getting this much money? Union government, Modi government knows everything. They are waiting for something to happen. இன்னைக்கு பரந்தூர் ஏர்போர்ட்டை ஸ்கிராப் பண்ணது ரொம்ப சீரியஸாக தான் மோடி கவர்மெண்ட் பார்க்கும். அதனால் அதற்கான எதிர்வினை என்பது டைரெக்டாக இருக்காது, அது இன்டைரக்டாக பலமுனை தாக்குதல்களாக இருக்கும். இன்றைக்கி 3 சிலிண்டரு இலவச பயணம்லாம் எனக்கு தெரிஞ்சு அது ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் இக்னோர் இட். எனி கவர்மெண்ட் வில் டூ இட். பட் ஸ்கிராப்பிங் பரந்தூர் இஸ் தி மேஜர். மோடி இன்ஃபேக்ட் விஜய் வந்த பிறகு இந்த 4 மாதத்தில் எடுத்த மிக முக்கியமான முடிவு பரந்தூர் ஏர்போர்ட் க்ளோஷர், ஸ்கிராப்பிங். ஐ திங்க் திஸ் வில் ஹேவ் a cascading effect. பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். டிவிகே எம்எல்ஏ ஸ்ரீனிவாச சேதுபதி அவர் வந்து இன்னும் 3 வருஷத்துல தமிழ்நாட்டுல இருக்க எல்லா பிரச்சனையும் விஜய் அவர்கள் தீர்த்துடுவாரு, அதுக்கப்புறம் இந்தியா முழுக்க அவர் போறது தானே சரியா இருக்கும் அப்படின்னு அவர் நம்புறத அவர் சொல்றாரு. இது வந்து இது எப்படி இப்போ this is psychophancy at its peak. இது வந்து ஜெயலலிதா நடந்தது 91-96. இப்போ இது நடக்குது. முகஸ்துதின்றது அதுதான். அதாவது ஒருத்தர் ஆரம்பிப்பாரு, உடனே எல்லாம் போட்டி போட்டு முண்டி அடிச்சுட்டு வந்து அதை செய்வோம். யார் அதை செய்யலையோ அவனோட லாயல்ட்டி வில் பி அண்டர் சீஜ். அப்போ தான் நேர்மையை காமிச்சிக்கிறதுக்காவது இது அபத்தம், உள்ளுக்குள்ள அவனே அவன் மேலே காரி துப்பிப்பான். ஆனால் வெளியில் வந்து இதெல்லாம் பேசுவோம். இதுதான் ஜெயலலிதாவுக்கு நடந்தது, இப்போ விஜய்க்கு நடக்குது. தமிழ்நாட்டோட தலையெழுத்து இன்னும் என்னென்னலாம் பார்க்கணும்னு இருக்கோ தெரியல. நன்றி சார். நன்றி.